எங்கிருந்துடா நீங்களாம் வருவீங்க, எனக்குன்னே வருவீங்களாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும், திஸ் இஸ் நசரஸ் vlog. ஒரு வீடியோ இருக்குல்ல, கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு திக்கி தடுமாறி ஒவ்வொரு வீடியோவும் எடுத்தா அந்த வீடியோவை அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சா என்னதான் பண்ண முடியும்? வீடியோஸ் அப்படின்னு பார்த்தா என்னோட வேர்ட்ஸ் முதற்கொண்டு, நான் பேசுகிற ஸ்லாங்கு, என்னோட லோகோ ஸ்டிக்கர், என்னோட கான்டென்ட் எல்லாமே அதே மாதிரி போட்டால் என்னதான் பண்ண முடியும் சொல்லுங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த 2 வீடியோ பாருங்க. அவங்க கொடுக்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என் தம்பி ரொம்ப நாள் என்கிட்ட ப்ரௌனி வாங்கிக்கிட்டு ஸோ இந்த 2 கேட்டேன்னா வீடியோ நான் எப்படி யூஸ் பண்ணியிருக்கணும் வேர்ட்ஸு, ஸோ அதே மாதிரி யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த சாரீ ப்ரீப்ளேட்டிங் அதே மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. லோகோ ஸ்டிக்கர் கூட நான் மாற்றிட்டேன். சேம் நான் வச்சிருந்த ஓல்டு லோகோ ஸ்டிக்கர் அப்படியே காப்பி பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோவில் 2K 3K வந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறேன்னு சொல்லி போட்டிருப்பேன். அதே டாப்பிக் வந்து கண்டென்ட் மாற்றி போட்டிருந்தாங்க. ஸோ நான் என்ன டாப்பிக்கில் போட்டாலும் அதே டாப்பிக்கில் போடுறாங்க. ஃபுட் வீடியோ போட்டால் ஃபுட் ரிலேட்டட் வீடியோ போடுறாங்க. எனக்கு என்ன புரியல, என்னோட அதிக சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. எல்லாருமே ஒருத்தவங்களை இன்ஸ்பயர் ஆகி பண்ணுறது. பட் இப்படி பண்ணால் வந்து எனக்கு சுத்தமாக ரீச் இருக்காது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேமிலிஸ் டெவலப் ஆகிட்டு வராங்க. இப்படி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். வீடியோ